Okay, good evening, guys. ஸோ இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க் டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸ்ல வந்து கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூனால இந்த கிளாக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மோட இன்கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு சம்மம் மட்டும் இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்குரிய டாபிக் போகலாம். ஓகேவா? ஸோ போன டைம்ல வந்து ஐ திங்க் வந்து 5:40 அண்ட் 11:40 ரெண்டுக்கும் டைம் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 11:40க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் 5:40க்கும் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்டான சம். ஓகேவா? ஸோ கிளாக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் கேட்பாங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஸோ ப்ரீவியஸ் சம் அந்த ரெண்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த கிளாஸ்க்கு நான் போற மாதிரி இருக்கேன். அதனால லெசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 11:40 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, குட் ஈவினிங் சிவராமன். குட் ஈவினிங் டு ஆல். 11:40. ஸோ நான் கிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னேன், ஈச் அண்ட் எவ்ரி 5 minutes வந்து 30 டிகிரி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ரீகால் பண்ணிக்கோங்க, தெரியாட்டினாலும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம கேட்டு ஆன்சர் வந்து அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் பார்க்கறது கொஞ்சம் டிலே ஆயிடும். ஓகேவா? நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தெரிஞ்சவங்க ரீகால் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க திரும்ப ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ 11:40. ஓகே, ஸோ 11:40. ஸோ 11:40 அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், டிரா பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ நம்மளால எக்ஸாக்டா டிரா பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பா 40 அப்படிங்கும் போது பெரிய முள் கண்டிப்பா 40ல தான் இருக்கும். ஓகே, ஸோ அதாவது மினிட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ 40 அப்படிங்கும் போது எதுல இருக்கும், தட் இஸ் 8ல இருக்கும். ஓகே, நான் அது பெரிய முள் மாதிரி போட்டுக்கேன். எக்ஸாக்டா அது 8. ஓகே, 8. 11:40 அப்படிங்கும் போது 11க்கும் 12க்கும் கண்டிப்பா அது என்ன ஆகும், இடையில தான் இருக்கும். ஓகேவா? கிளியரா 11 தாண்டி இருக்கும். ஏன்னா 40 மினிட்ஸ் வந்து நம்ம அது மூவ் பண்ணி வரும்போது கண்டிப்பா 11ங்கிற அந்த ஹவர் ஹேண்ட் வந்து கொஞ்சம் தாண்டி இருக்கும். ஓகேவா? சோ இப்ப 11க்கும் 12க்கும் அப்ராக்சிமேட்டா மிடில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி 11:40 அப்படின்னு தான் கேட்பாங்க கொஸ்டின். சோ இப்ப இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்போதுமே எந்த இடத்துல எக்ஸாக்டா நமக்கு இருக்கோ அதுல இருந்து கால்குலேட் பண்ணுங்க. 11 12 மிடில் இருக்கு. சோ அங்க இருந்து நம்ம பண்ண முடியாது. நம்ம இதனால இந்த டைரக்ஷன், ஓகே, அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணலாம். 8ல இருந்து 9 என்ன, ஒரு 30 டிகிரி. கிளியர்? அடுத்து 9ல இருந்து 10 கம்ப்ளீட்டா ஒரு 30 டிகிரி. நெக்ஸ்ட் 10ல இருந்து 11 கம்ப்ளீட்டடா ஒரு 30 டிகிரி. ஓகேவா? சோ இது மூணும் கண்டிப்பா கம்ப்ளீட்டட் 30 டிகிரி. சோ எவ்வளோ, 3, 6, 9. சோ 90 டிகிரி கம்ப்ளீட்டட். அடுத்தது இந்த மிடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறத நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. 40 மினிட்ஸ் தானே, அந்த மினிட்ஸை தான் நம்ம எப்போதுமே எடுத்துக்கணும். சோ 40 எடுத்துக்கிறேன். சோ இதுல என்ன பண்ணணும்னா டிவைடட் 2ங்கிறதுல ஆஃப், அதாவது 1/2ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு இது எடுத்தாலும் சரி, ஆங்கிள் கேட்டாவே நீங்க என்ன பண்ணீங்கன்னா மினிட்ஸ்ல எக்ஸாக்டா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம், இன்டூ 1/2 பண்றோம். அந்த ஆஃப்லாம் எப்படி வந்துச்சுன்னா 30 டிகிரி சொன்ன பாத்தீங்களா, அந்த 30 டிகிரிங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு 60. ஓகே, சோ 30/60ங்கிறது தான் அந்த ஆஃப். அதனாலதான் இந்த ஆஃப் வந்துச்சு. ஓகேவா? சோ இதெல்லாம் எதனாலன்னு தெரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு நல்லதுதான். ஓகே, சோ ஆஃப்ங்கிறது அந்த மாதிரி வந்ததுதான். நீங்க என்ன பண்ணுங்க, மினிட்ஸ்ல வந்துச்சுனாவே அந்த ஆஃப் போடணுங்கிறத மட்டும் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. எவ்வளவு வரும், 20. ஓகேவா? அப்போ 90 டிகிரி ஆல்ரெடி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். பிளஸ் அதோட ஒரு 20 சேர்த்துக்கோங்க. என்ன ஆன்சர், 110 இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியர் எவ்ரிவன்? சோ 11:40ங்கிறப்போ ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட்ஸ் ஹேண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் 11:10. கிளியர்? சோ நமக்கு எக்ஸாக்டா எங்க இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ அதுல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மினிட்ஸ் மிடில்ல வரும்போது அங்க ஸ்டாப் பண்ணிட்டு அந்த எக்ஸாக்டுக்கான இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும், மினிட்ஸ் எடுத்துக்கிறோம், இன்டூ 1/2 பண்றோம். என்ன அடிக்கணுமோ அதை அடிச்சு போட்டு அதோட ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கிளியர்? திஸ் இஸ் 11:40. ஆன்சர் 110. அடுத்தது இன்னொரு சம் 5:40. இதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. ரெண்டும் வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் இந்த ரெண்டு சம்ம நான் பர்டிகுலரா சொன்னேன். அன்னைக்கு நான் போட சொல்லும்போது 11:40 ஃபர்ஸ்ட் போடுங்க, அப்புறம் 5:40 போடுங்கன்னு சொன்னேன். ஏங்கிற ரீசனும் இப்ப தெரியும் உங்களுக்கு. சோ 5:40. சோ அதே 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, இப்ப 5:40க்கு நம்ம டிரா பண்ணிக்கலாமா? சோ இதுவும் அதே மாதிரி 40ங்கிறதுனால எக்ஸாக்டா 8ல போட்டுக்கலாம். 5:40ங்கிறதுனால என்ன ஆகும், 5க்கும் 6க்கும் கண்டிப்பா மிடில்ல வந்திருக்கும். ஓகே, கிளியரா? சோ இப்போ இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். சோ 5:40 இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பாருங்க. இங்க எனக்கு எக்ஸாக்டா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதே 8ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க ஒரு 30 பிளஸ் அடுத்து இங்க ஒரு 30. ஓகே,
சோ இப்போ எனக்கு 260 கம்ப்ளீட்டடா இருக்கு. இந்த இடம் மிடில்ல வருது. அப்ப நம்ம இதை எடுக்க வேண்டாம். கம்ப்ளீட்டடா இருக்கக்கூடிய 60 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ சிவராமன் ஆன்சர் கரெக்டா போட்டிருக்கீங்க. சரி, அடுத்தது 6க்கும் 5க்கும் இதுக்கு நான் என்ன பண்ணேன், மினிட்ஸ் எடுக்கணும்னா 40 இங்க என்ன பண்ணுவோம், இன்டூ டிவைடட் டு as usual. ஓகேவா, 20. ஓகே, இப்போ என்னமா பண்ணுவோம், 20 அப்படியே போடுவோமா, இங்க அப்படியே பண்ணக்கூடாது. ஓகேவா, இங்க ஆன்சர் ராங். 20 போட்டீங்கன்னா ஏங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த 20 நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க பாத்தீங்களா, அது என்னன்னா பினிஷ் பண்ணி முடிஞ்சது. அதாவது 5ல இருந்து 6 கிராஸ் பண்ணி வந்ததுதான் அந்த 20 டிகிரி. ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா, அப்போ 20ல இருந்து 30ல இருந்து -20 பண்ணீங்கன்னா தட் இஸ் 10 டிகிரி. இதுதான் நமக்கு தேவையான ஆங்கிள். கிளியரா? நீங்க அதை எப்படி நீங்க வந்து இமேஜினேஷன் பண்ணா இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த ஆங்கிள் தானே எனக்கு தேவை, அப்ப எனக்கு கிராஸ் பண்ணி வந்தது தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இன்னும் இருக்கக்கூடிய இந்த இதுதான் எனக்கு தேவை. சோ அதனால நான் 10 பண்ணணும். ஓகே, போன சமமா பாருங்களேன். இப்ப சும்மா நான் ஒரு ஓரலா டிரா பண்றேன். ஏன் அங்க மைனஸ் பண்ணலங்கிறதுக்கான வித்தியாசம். சோ அங்கேயும் ஒரு 540 தானே இருந்தது. சோ 1140 இருந்துச்சு. ஓகே, இப்போ 1140. சோ இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்கன்னா கிளாக் வைஸ் இப்படில இருந்து போறீங்க. ஓகேவா, அப்ப நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. 11 தாண்டி நமக்கு தேவையில்லை. 11க்குள்ள இருக்கிறதா நமக்கு தேவை. ஓகே, சோ இதுல எப்படி நீங்க இன்னும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, சின்ன முள்ளு பெரிய முள்ளு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ எங்க வந்து உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா, சோ நான் கிளாக் வைஸ் வச்சே சொல்றேன். ஓகே, கிளாக் வைஸ்ல பாருங்க. கிளாக் வைஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ஹவர் ஹேண்ட் இருக்கு, அப்புறம் தான் மினிட்ஸ் ஹேண்ட். ஓகே, சோ இங்க பாருங்க, இதே கிளாக் வைஸ்ல இங்க பாருங்க. இங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹவர் ஹேண்ட்ல மினிட்ஸ் ஹேண்ட் இருக்கு, அப்புறம் தான் ஹவர் ஹேண்ட் இருக்கு. ஓகே, சோ இங்க வந்து டிரா பண்ணது கொஞ்சம் இதா இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும் 840னா இதுதான் பெருசு, இது சின்னது. ஓகே, இப்ப தெரியும் எக்ஸாக்டா. ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் ஹேண்ட் இருக்கு, அப்புறம் தான் ஹவர் ஹேண்ட் இருக்கு. கிளியரா? எல்லாத்தையும் கிளாக் வைஸ்லயே பாருங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்களேன். சோ அதனாலதான் இந்த இடத்துல என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம்ங்கறத நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த இடம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எங்க மைனஸ் பண்ணணும் எங்க அப்படியே போடணும்ட்டு. அதுக்காக ஒரு க்ளூக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஹவர் ஹேண்ட் வந்து அப்புறம் மினிட்ஸ் ஹேண்ட் வந்துச்சுன்னா அங்க மைனஸ் பண்ணி தான் போடணும். ஓகே, சோ எடுத்தோடனே எனக்கு மினிட்ஸ் ஹேண்ட் வருது, அப்புறம் ஹவர் ஹேண்ட் வருது. அதாவது கிளாக் வைஸ்ல பாருங்க. ஒரே டைரக்ஷனை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, கிளாக் வைஸ்ல பார்க்கும்போது எனக்கு மினிட்ஸ் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் தான் ஹவர் ஹேண்ட்னா அப்படியே ஆன்சர் தூக்கி போடுங்க. ஓகேவா? ஏன் பண்றோங்கிற ரீசனும் சொன்னேன். நமக்கு இந்த ஆங்கிள் தான் தேவை. சோ எனக்கு இந்த ஆங்கிள் தேவை. சோ கிராஸ் பண்ணி வந்தது இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை, மீதி இருக்கிறது தேவைனால நம்ம மைனஸ் பண்றோம். அதே இங்க நீங்க அசியூம் பண்ணி பாருங்க. இங்க பண்ணும்போது எனக்கு மீதி இருக்கிறது இல்ல, இந்த கிராஸ் பண்ணி வந்ததுதான் ஆங்கிளா எனக்கு வருது அந்த இடத்துல. அதனால நம்ம இங்க அப்படியே போடுறோம். ஓகேவா? இந்த இமேஜினேஷன் புரியாதவங்களுக்கு தான் நான் இந்த ஒரு க்ளூ மாதிரி ஷார்ட்கட்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹவர் மினிட்ஸ் ஃபார் கிளாக் வைஸ்ல பார்க்கும்போது மைனஸ் பண்ணணும். மினிட்ஸ் ஹேண்ட் அப்புறம் ஒரு ஹவர் ஹேண்ட் வருது கிளாக் வைஸ்ல பார்க்கும்போதுன்னா அங்க அப்படியே ஆன்சர் போடணும். கிளியரா? சோ எடுத்தோடனே இந்த மைனஸ் பண்றது போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் 1140 போட்டுட்டு 540 சொன்னேன். ஓகே, சோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும், நான் மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சோ 30 minus 20 that is 10 degree. அப்போ 60 degree plus 10 degree is 70 degree தான் for the answer 540. ஓகேவா? சோ எவ்ரி ஒன் கிளியர்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆங்கிள். சோ எந்த எக்ஸாமா இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமா பிளேஸ்மெண்ட்ல. ஓகே, சோ ரயில்வே எக்ஸாம்ஸ் இதுல எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா கேட்பாங்க. சோ இதுல டான் செட், சோ இதெல்லாம் நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ எல்லாருக்கும் கிளியர் தானே இந்த ரெண்டு சம்மும்? இன்னொன்னு கொஞ்சம் நிறைய சம்ஸ் ஆங்கிள் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு டைம் எடுத்துட்டு நீங்க சூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, பண்ணீங்கன்னா உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா ஓகே ஃபைன். ஓகேவா? சோ எவ்ரி ஒன் கிளியர்? சரி, இன்னைக்கு டாபிக் போலாமா? டைம் அண்ட் ஒர்க். ஓகே, சோ டைம் அண்ட் ஒர்க். சோ நீங்க போட்டு பாருங்க. இன்கேஸ் எனக்கு அப்பயும் எனக்கு டவுட் வருதுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்னா அந்த டாபிக் தான் போவேங்கிறதெல்லாம் இல்ல. இப்ப நான் போன கிளாஸ்ல நம்ம பாதி அந்த ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அதனாலதான் நான் கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த டாபிக் போறேன். ஓகேவா? நம்ம எதையுமே அந்தந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டடா விடாதீங்க. ஓகே, அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காது. 10 சம் இருந்தாலும் 4 சம் பாக்குறோமா, 4ம் கிளியரா ஆகணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, 10 சம்மும் பாக்கணும்ட்டு அரைகுறையா பாத்தீங்கன்னா நோ யூஸ். ஓகேவா? சோ அதனால டவுட் இருந்தாலும் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே, சோ டைம் அண்ட் ஒர்க் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் அஸ் யூஷுவல் பேசிக் பார்த்துடலாமா? சரி, நார்மலா டைம் அண்ட் ஒர்க் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் ஃபார் ஆல் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்மே. ஓகே, சரி இப்போ டைம் அண்ட் ஒர்க்
ஒர்க்னா என்ன, எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலா இதுலயே உங்களுக்கு இருக்கு டைம் ஒர்க். ஓகே, ஒரு பர்சன் வந்து ஒரு ஒர்க்கை செய்யறாங்கன்னா அதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்ட். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா கம்பாரிசனோட சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்து ஒரு ஒர்க்கை 5 daysல ஃபினிஷ் பண்றாங்க. அதே ஒர்க்கை கண்டிப்பா சேம் ஒர்க் தான் கொடுப்பாங்க. இவங்க ஒரு ஒர்க் இவங்க ஒரு ஒர்க்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணும்போது சேம் ஒர்க்கை வச்சுதான் கம்பேர் பண்ண முடியும். சோ பி ஒரு ஒர்க்கை 7 daysல ஃபினிஷ் பண்றாங்க. கிளியர்? அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருந்தா எவ்வளவு நாள்ல ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க? இல்ல எனக்கு இல்ல எனக்கு ஒரு 5 டேஸா ஒரு 2 days வரைக்கும் ஏ ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏ ரிலீவ் ஆயிடுறாங்க. பி மட்டும் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் பண்றாங்க. அந்த மாதிரி ஒர்க் அது வந்து அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல லீவ், ஏ லீவ் ஆர் பி லீவ், யார் வேணாலும் ரிலீவ் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, சோ இடையிலேயே போயிட்டு மீதி இருக்க வேலையும் இன்னொருத்தரே சேர்ந்து செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் கேட்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரியான சம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு பல்கா கொடுப்பாங்க. அதாவது 50 men வந்து ஒரு ஒர்க்கை செய்யறாங்க. 20 விமன் வந்து ஒரு ஒர்க்கை செய்யறாங்க. அப்ப 10 மென்னும் ஒரு 5 விமனும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு வேலை இருக்கும்? இந்த மாதிரி கொடுக்கறது பல்கா கேட்கறது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேவா? சோ டைம் அண்ட் ஒர்க்னா இதான் கான்செப்ட். சோ எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா இதுல எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் அண்ட் ஒர்க்ல இப்ப 90% எஃபிஷியன்சி ரிலேட்டட் தான் கேட்கறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்றதும் இந்த எஃபிஷியன்சில தான் கன்ஃபியூஸ் பண்றாங்க. சோ இப்ப நார்மலா தெளிவா சொல்றேன். எஃபிஷியன்சினா என்ன, நார்மலா எப்படின்னா என்னங்கிறது. இப்ப ஏ வந்து 5 நாள் ஒரு வேலையை முடிப்பாங்கன்னு சொன்னேன்னா அப்போ ஒரு நாள் அவங்க எவ்வளவு வேலை செய்வாங்கிறத கால்குலேட் பண்ணணும். அப்ப அதை எப்படி பண்ணலாம்? A is equal to 1/5. இதுதான் எஃபிஷியன்சி. ஓகே, சோ நம்ம ஒரு நாள், அதாவது தெளிவா சொன்னா எஃபிஷியன்சி இஸ் நதிங் பட் இட் இஸ் அ இன்வர்ஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் டேஸ். அவ்வளவுதான். சோ எவ்வளவு டேஸ் அவங்க ஃபினிஷ் பண்றாங்களோ அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்க. தட் மீன்ஸ் 1/5. அதுதான் இன்வெஸ்ட்னு சொல்லுவோம். அதுதான் என்னன்னா எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா நார்மலா நம்மளோட என்ன அர்த்தம்? நம்மளோட கெப்பாசிட்டி, இல்ல கேப்பபிலிட்டி, இந்த எல்லா வேர்டுமே சொல்லுவாங்க. இல்ல எஃபெக்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லாமே எஃபிஷியன்சி தான். சோ ஏ வந்து 5 நாள்ல வேலை பாக்குறாங்க. ஆனா அதே வேலையை பி 7 நாள் பண்றாங்க. காரணம் என்னன்னா பிஏ விட ஏ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனா இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அப்போ எஃபிஷியன்சி தான் அந்த இடத்துல மீன் ஆகுது. இவங்களை விட அவங்க நல்ல ஒரு கேப்பபிலிட்டியான பர்சன் அப்படின்ற மாதிரி தான் மீனிங். ஓகேவா? கிளியரா? சோ எஃபிஷியன்சின்னு வந்துச்சுனாவே நீங்க 1/5 பண்ணணும்னு அர்த்தம். அதாவது எவ்வளவு டேஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணணும். கிளியரா? எஃபிஷியன்சிங்கிறது இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் த நம்பர் ஆஃப் டேஸ். கிளியர்? சோ அதே மாதிரி பினா தட் இஸ் 1/7. ஓகே, அப்போ ஒரு நாள் எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படின்னா தட் இஸ் 1/5 1/7 அப்படின்னு அர்த்தம். எவ்ரிஒன் கிளியரா? இப்போ சோ எஃபிஷியன்சிக்கும் இதுக்கும் உள்ள மீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்புறம் இதை வந்து பர்சன்டேஜ்லயும் கேட்கலாம். டைம் அண்ட் ஒர்க் டேஸ்ல கொடுக்கறதுக்கு பதிலா 130% வந்து இவங்களை விட இவங்க எஃபிஷியன்டா இருக்காங்க அப்படின்னா பி எவ்வளவா இருப்பாங்க அப்படி பர்சன்டேஜ்லயும் கொடுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு 1/1 இந்த பேசிக்ஸ வச்சு சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சம். ஓகே, சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். அதாவது இந்த மாதிரி பெண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பெண்டிங் இல்ல லெஃப்ட் ஒர்க் இல்ல ரிமைனிங் ஒர்க் எல்லாமே சேம் கான்செப்ட் தான். சோ கொஸ்டின் பாத்துக்கோங்க. இஃப் 7/8 ஆஃப் சம் ஒர்க் கேன் பி டன் இன் 1 day. ஓகே, சோ சம் ஒர்க் ஏதோ ஒரு ஒர்க், அதுல என்னன்னா 7/8. அப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது 8. 8ல 7 பார்ட் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எப்போ 1 டேல முடிஞ்சிருக்கு. அப்போ ஹவு மச் ஒர்க் இஸ் பெண்டிங் ஆஃப்டர் ஹாஃப் அ டே அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டின் படிக்கும் போது நம்ம குழப்புற மாதிரி இருக்கும். நம்ம கேக்குறது ஆஃப்டர் ஹாஃப் அ டே கேக்குறாங்க. ஹாஃப் டே மீன்ஸ் தட் இஸ் 1/2. என்ன ஒர்க்? தட் இஸ் 7/8. அவ்வளவுதான். இன்டூ 7/8. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 7 8 into 2s are 16. கேன்சல் பண்ண முடியாது, அதனால அதை அப்படியே போட்டோம். கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா பெண்டிங் ஒர்க் தான் கேக்குறாங்க. இது வந்து பினிஷிங் ஒர்க். அப்ப என்ன பண்ணணும்? 1 - 7/16 அப்படின்னு பண்ணணும். இல்லையா? எனக்கு இது வந்து எல்சிஎம் எடுத்து பண்ணணும். இதை விட ஈஸியா ஷார்ட்டா 16ங்கிறது டோட்டல் ஒர்க். அதுல 7 பார்ட் நான் முடிச்சிட்டேன். மீதி எத்தனை பார்ட் இருக்கும்? 9 பார்ட். ஓகே, அப்ப ஆன்சர் என்னன்னா பெண்டிங் ஒர்க் எவ்வளோ? 9/16 அர்த்தம். So that is first option. So everyone clear-ஆ? So யாருக்கு புரியாம இருக்கா? So இந்த மாதிரி பெண்டிங் கேட்கலாம், இல்ல லெஃப்ட் த ஒர்க் அப்படின்னு கேட்கலாம், இல்ல ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். 3 வார்த்தையுமே இது சேம் மீனிங் தான். என்ன வேர்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
ஓகே, ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டாங்க மீதி கேட்டாங்கன்னா கீழே இருக்கிற ஒர்க் தான் ஹோல் ஒர்க்னு அர்த்தம். மேல முடிஞ்ச பார்ட் ஆஃப் ஒர்க். அப்ப ரிமைனிங்னா இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. 16 - 7 தட் இஸ் 9. ஸோ 9/16 போடணும். இல்ல இங்க நான் எல்சிஎம் எடுக்கிறேன் பாருங்க. இங்க எல்சிஎம் எடுத்து போட்டாலும் அதே தான் 16 வருமா? 16 - 7 எவ்வளோ? 9/16. இதை தான் நாங்க பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எல்சிஎம் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால இதில் டைரக்டா அப்படி போட்டுருங்க. கிளியரா எவ்ரி ஒன்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ் மேம். சொல்லுங்கம்மா. கேன்சல் பண்றதுக்கு அப்புறம் சொல்றீங்களே. சொல்லுங்க. என்னம்மா மேம் நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல, நான் அகைன் கூட எழுத ரெடி. சொல்லுங்க. யார் இது மேம் நீங்க? அப்புறம் அவ்வளவுதான், ஆளை காணோம். சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட் சம் போலாமா? அப்போ டவுட்னா கேட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். If a woman completes 2/3 of a task in one day, okay, so இங்க என்னன்னா 2/3, அதாவது 3ல 2 பார்ட் முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, எதுல? ஒரு நாள்ல. What is the time taken by a man to complete the task if he is half as efficient as the woman? ஸோ நல்லா கொடுத்துக்கோங்க, பாத்துக்கோங்க. கேட்கிற கொஸ்டின் எஃபிஷியன்ட் வச்சு கேட்கறாங்க. ஓகே, அப்ப நம்ம அப்படிதான் ப்ரொசீட் பண்ணணும். யாருக்கு கேக்குறாங்கன்னா மென் எவ்வளவு முடிச்சிருக்காங்கன்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து உமன் வந்து 2/3 வந்து ஒன் டேல முடிச்சிட்டாங்க. வாட் இஸ் த டைம் டேக்கன் பை மென் டு கம்ப்ளீட் த டாஸ்க் இஃப் ஹி இஸ் ஹாஃப் அஸ் எஃபிஷியன்ட் அஸ் த விமன் சொல்றாங்க. விமனை விட அவங்க வந்து ஹாஃப் எஃபிஷியன்டா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நார்மலா சொன்னேன். இப்போ வந்து 2/3 2/3ங்கிறது விமன். இதுல எஃபிஷியன்ட்ங்கிறப்ப எப்படி எழுதணும்? 1/2/3 எழுதணும். அவ்வளவுதான். இந்த இடத்துல ஜஸ்ட் 1/2/3 போடுங்க. அப்ப என்ன வரும்? ஜஸ்ட் 3/2 days. ஓகே, சோ இப்ப இந்த 3/2 days இருக்கு. அதை நீங்க பாயிண்ட்ல பார்த்தாலே தெரியும். எல்லாமே பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப பாயிண்ட் வச்சு எழுதிக்கோங்க. பாயிண்ட் வச்சு எழுதும்போது ஆன்சர் என்ன வரும்? சரி, ஓகே, பாயிண்ட் வைக்க வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா திரும்ப வைக்கும் போது அது இதா இருக்கும். இப்போ வந்து என்ன அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஹாஃப் அஸ் எஃபிஷியன்ட் தானே சொல்றாங்க. சோ அப்ப என்ன பண்ணா டைம் டேக்கன் பை மேனுக்கு கண்டுபிடிக்கிறோம். மேன் எவ்வளோ? 3/2. சோ ஹாஃப்னா என்ன அர்த்தம்? விமன் வந்து 2 into இந்த 3/2 அப்படியே போட வேண்டியதான். ஓகேவா? சோ 2 get cancel. அப்ப ஆன்சர் என்ன? 3 days வரும். ஓகேவா? சோ அவ்வளவுதான் ஆன்சர். சோ 2/3 ஆஃப் த டாஸ்க் இன் ஒன் டே வந்து விமன் கம்ப்ளீட் பண்றாங்க. அதையே வந்து மென் கேக்குறாங்க. பட் ஹாஃப் எஃபிஷியன்ட்னு சொன்னனால நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து விமனுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். 1/2/3 எஃபிஷியன்ட் சொன்னனால 1 வைக்கிறோம். 3/2. ஹாஃப்னா என்ன அர்த்தம்? அவங்கள விட வந்து விமன் வந்து சாரி மென் வந்து ஹாஃபா தான் இருக்காங்க. ஓகே, அப்போ 2 into 3/2 that is 2 கேன்சல் ஆயிடும். 3 days is a correct answer. So everyone clear-ஆ? ஸோ இந்த மாதிரி எஃபிஷியன்ட்டும் டேஸும் சேர்ந்து வரும்போது இந்த ப்ராசஸ் இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த ஸ்டெப்பை பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். பின்னாடி வந்து மியூட்ல போட்டுக்கோங்க. ஏதோ சம்திங் அங்க சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. மியூட்ல போட்டுட்டு ஒர்க்கை அங்க ஐ மீன் வேற ஒர்க்கை பார்க்காம கிளாஸை லிசன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா சரி, ஓகே சொல்லிட்டு திரும்ப அகைன் லிசன் பண்ணுங்க. இடையில பாத்தீங்கன்னா புரியாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, சோ அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். ஒர்க்கிங் டுகெதர்னு சொல்லி கேட்கக்கூடிய சம். A does a work in 15 days and B does the same work in 10 days. What is the efficiency of the work if both them are working together? Okay, so first நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரியான மெத்தட். A வந்து 15 daysல முடிக்கிறாங்களா, B work கொடுத்திருக்காங்களா 10 days. அப்போ what is the efficiency of the work if both of them are working together கேக்குறாங்க. கேக்குறது எஃபிஷியன்சி கேக்குறாங்க. ஓகேவா? சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டேஸ் கண்டுபிடிப்போம், அப்புறமாயிட்டு நம்ம எஃபிஷியன்சியை பார்த்துக்கலாம். இப்ப ஏவும் பியும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா ஓகே, பரத் அஸ்வின் ஓகே கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்கீங்க. சோ இதுல வந்து ரெண்டு மெத்தட்ல சூஸ் பண்ணலாம். ஓகே, ஏ வந்து ஒரு நாள் செய்யற வேலை தட் இஸ் 1/15. அதே மாதிரி பி 1/10 எடுத்துக்கலாமா? சேர்த்து கண்டுபிடிக்கும் போது எப்படி போடுவோம்? 1/15 + 1/10. சோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து அந்த மாதிரி பண்ணணும்.
அது மாதிரி பண்ணாம ஈஸியா ஷார்ட்கட்ல போடுங்க. இது ஷார்ட்கட்ல சொல்றேன். A வந்து 15, B எவ்வளோ 10 days. அது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. கீழே அதே வேல்யூஸை பிளஸ் பண்ணுங்க. அதாவது A into B டிவைடட் பை A plus B. இது வந்து ஃபார்முலா கிடையாது. அந்த இடத்துல எதை ஃபில் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கணும், ஐடியா இருக்கணும், கிளியரா இருக்கணுங்கிறதுக்காக A into B டிவைடட் பை A plus B போட்டிருக்கேன். ரெண்டையும் மேல மல்டிப்ளை பண்ணணும், கீழே பிளஸ் பண்ணணும். இது அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. 150 வருமா? 15 plus 10 25. இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 25ல 150 எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ 6 days. இங்க வரக்கூடிய ஆன்சர் வந்து டேஸ். ஓகே, டோட்டலா 2 பேர் சேர்ந்து செஞ்சா செய்யக்கூடிய வேலை கம்ப்ளீட் ஆகுறது 6 days. ஓகே, ஹோலா வந்திருக்கு. நமக்கு எஃபிஷியன்சி கேட்கறதுனால நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ த ரெசிப்ரோக்கல், அதாவது இன்வர்ஸ் ஆஃப் த டேஸ் தான் கால்டு எஃபிஷியன்சி. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? 1/6 வரணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எவ்ரிவன் கிளியரா? ஸோ எனக்கு வந்து எல்சிஎம் எடுத்துதாம வரணும்னா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டைம் வந்து கண்டிப்பா டிலே ஆகும். இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இங்க ஜஸ்ட் மல்டிப்ளை பண்றோம், ஆட் பண்றோம், அடிச்சு போடுறோம். எஃபிஷியன்சி கேட்டா 1/ல போடுங்க. எனக்கு வெறும் டேஸ் தான். வாட் இஸ் த ஒர்க்கிங் கம்ப்ளீட்டட் ஒர்க்கிங் டுகெதர் அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஆன்சர் 6 போடலாம். ஸோ எவ்ரிவன் கிளியர்? இது யாருக்கு புரியல? இம்பார்ட்டன்டான பேசிக் சம். இது புரிஞ்சிச்சுனாதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் சம்ஸ் எல்லாமே புரியும். ஓகே, எவ்ரிவன் கிளியர்? சரி, இன்னொரு விஷயம், இது ஆல்ரெடி கேட்டிருக்கணும். இது 2 பேருக்கு மட்டும் தானா மேம் இந்த ஷார்ட்கட் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பேர் கேட்டாலும் இதே ஷார்ட்கட் போடலாம். அது எப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இது வரைக்கும் நமக்கு 10 years, லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர்லயும் சரி, மினிமம் 2 பேர், மேக்சிமம் 3 பேர் தான் கேட்டிருக்காங்க. ABC வரையும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால 3 பேருக்கும் இந்த ஷார்ட்கட் வந்து அப்ளிகபிள் ஆகும். அது எப்படி போடணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2 பேர்னா A into B, A plus B போடுவீங்க. எனக்கு இங்க என்ன கிடைச்சிச்சு? இந்த சம்மோட ஆன்சரே எடுத்துக்கலாம். 6 days கிடைச்சிச்சா? அடுத்து இன்னொருத்தர் இருப்பாங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல ஒரு C வந்து 12 days நான் எடுத்துக்கிறேன். அப்ப என்ன பண்ணுனா, அடுத்தது இந்த வரக்கூடிய அந்த ஆன்சரை 6 into இந்த C எவ்வளோ 12 days, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 6 plus 12 அப்படின்னு போட வேண்டியதான். கிளியரா? சோ இதுக்கு என்ன ஆன்சர் வருமோ டேஸ்னா அப்படியே போடுங்க, எஃபிஷியன்சினா 1/ல போடுங்க. கிளியர்? ஸோ 3 மெம்பர்ஸ்னாலும் சேம் ஷார்ட்கட் யூஸ் ஆகும். வர ஆன்சரை திரும்ப இதே மாதிரி ரிப்பீட் பண்ண போறோம். ஓகேவா? எல்சிஎம்ல என்ன பண்ணுவீங்க? அப்படியே திரும்ப இன்னொரு பிளஸ் போட்டு சிஐ சேர்த்து போடுவீங்க. ஸோ 3க்கும் சேர்த்து எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எது விச் ஒன் இஸ் த பெஸ்ட்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதாவது இது எஃபிஷியன்ட், அது டைரக்டா கொடுக்கல. ஏ வந்து 10 நாள், பி 20 நாள் கொடுக்காம ட்வைஸ் அஸ் குட் அஸ் ஒர்க் பன் பின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை மட்டும் உங்களால எழுத முடியுதான்னு பாருங்க. இது எழுத முடிஞ்சுனாவே சம் அவ்வளவுதான், ஓவர். இதுதான் இம்பார்ட்டன்ட் பார்ட். பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒரு இடத்துல நான் டைம் கொடுக்குறேன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதா இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வெரி குட். லட்சுமி நாராயணன் கரெக்ட் ஆன்சர். ஐ மீன் ஃபைனல் ஆன்சர் போட்டிருக்கீங்களோ? செக் பண்ணி பாருங்க ஒரு தடவை, என்ன கேக்குறாங்கங்கிறத கரெக்டா பாருங்க. சரி, ஓகே. இப்போ ட்ரை பண்ண வரைக்கும் ஓகே, வெரி குட். ஸோ நான் இங்க போடுறேன், என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, எந்த இடத்துல ஸ்டக் ஆகுதுன்னு பாருங்க. ஏ வந்து ட்வைஸ் அஸ் குட் அஸ் அ ஒர்க்மேன் அஸ் பி. ஓகே, ஸோ பியை விட ஏ வந்து ட்வைஸ் அஸ் குட், அதாவது
B விட A தான் twice as good as workman as B ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா together they finish a piece of work in 18 days. ரெண்டு பேரும் சேர்ந்து 18 daysல அந்த ஒர்க்கை finish பண்றாங்க. ஓகே, in how many days can A alone finish the work அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ A மட்டும் தனியா அதை செஞ்சிருந்தா எவ்வளவு செய்யறாங்கன்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா A வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, எக்ஸ் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பி வந்து அப்ப 2A வரும், ஏன்னா ட்வைஸா இருக்கனால. அப்போ ஏ வந்து ஒரு பார்ட்னா பி 2 பார்ட்டுங்கிறது மீனிங். ஓகே, பரத் அஸ்வின் வெரி குட், கரெக்ட் ஆன்சர். கிளியரா? எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் தான் தப்பு பண்ணிருப்பீங்க. இங்க தப்பா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் ராங்கா வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் அவ்வளவுதான், அஸ் யூஷுவல் சேர்ந்து செய்யறது தான், எப்போதும் போடுற மாதிரி தான். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது 18 நாள் கொடுத்துருக்காங்க. அப்ப அதோட மீனிங் என்ன? 1/A + 1/2A equal to 18 சொல்லலாம். சோ 1/, தான் போட்டு எழுதணும், ஏன்னா இங்க நம்ம 1/, எடுக்கும் போது அங்கேயும் 1/, தான் எடுக்கணும். சோ 1/18. கிளியரா? சோ இப்ப நீங்க இதை என்ன பண்ணுவீங்க? எப்போதும் போல as usual LCM எடுக்க வேண்டியதான். A க்கு 2A LCM என்ன வரும்? 2A வரும். சோ இங்க வந்து A இருக்கதா, சோ அப்ப இங்க 2 வரணும். 2 + 1 that is 3/2A equal to 1/18 வரும். சோ இதை கேன்சல் பண்ணுங்க. 9 டைம்ஸா? அப்போ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 × 3 are 27. A அந்த சைடு வந்துடும். that is A equal 27. கிளியர்? இதை ஷார்ட்கட்லயும் போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணோம்? A × 2A பண்ணோம், கீழே A + 2A பண்ணோம், ஈக்குவல் டு 18 போடுங்க. இதுல நீங்க பண்ணாலும் A you got the answer. கிளியர்? போன தடவை இந்த மெத்தட்ல போட்டனால இந்த தடவை LCM மெத்தட்ல போட்டிருக்கேன். சோ இது யாருக்கு புரியாம இருக்கு? இந்த இடம் நான் உங்களை சூஸ் பண்ண சொன்னது இதுக்குதான். கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் as usual method தான். So A is equal to 27 is the correct answer. Clear? So next sum பார்க்கலாமா? சரி, ஓகே. So இங்க percentage வச்சு வந்திருக்கு. So இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. A is 30% more efficient than B. So என்ன கொடுத்திருக்காங்க? efficient தான் கொடுத்திருக்காங்க than B. So how much time will they working together take to complete a job which B alone would have done in 23 days கொடுத்திருக்காங்க. ஓகே, சரி, இதை வந்து எப்படி போடலாம்? நார்மலான மெத்தட்லயே சொல்றேன். சோ இந்த இடத்துல A வந்து 100ன்னு எடுத்துக்கலாம். B 30% மோர்னா அப்போ 130 அர்த்தம். கிளியர்? பர்சன்டேஜ்னாவே நீங்க 100ங்கிறத மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து பிளஸ் தான் பண்ணணும். ஓகே, வெறும் 30 அப்படின்னு வச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் மிஸ் மேட்ச் ஆயிடும். சோ பர்சன்டேஜ்னாவே நீங்க 100 பேஸ் பண்ணி 130 மோர் எஃபிஷியன்ட் சொன்னனால நீங்க இதை 100 எடுத்துக்கிடும். அப்போ இது 130ன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி 10 13 எடுத்துக்கலாமா? இப்போ சோ 10 13 எடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. ஓகே, சோ பண்ணும்போது B alone would have done in 23 days. B மட்டும் அந்த வேலையை பார்த்துச்சுன்னா 23 நாளே முடிச்சிருதான். சோ நமக்கு என்ன கேக்குறாங்க அப்போ? A சாரி B மட்டும் 23 நாள்ல முடிச்சிருதான். சோ how much time will they working? ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகே, சோ 10ம் 13ம் எடுத்துக்கிறோம். இது அப்ப எப்படி எழுதலாம்னா 10 30 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதோட மீனிங் ஈக்குவல்ங்கிற மீனிங். 10ங்கிறது எனக்கு தெரியாது, அதாவது A செய்யற பார்ட் தெரியாது, நான் Xன்னு எடுத்துக்கிறேன். B செய்யற பார்ட் சம்லயே கொடுத்துட்டாங்க 23 நாள்னு. ஓகே, இப்போ நீங்க இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா A எவ்வளவு செய்யும் தெரியுமா? இதோட மீனிங் என்ன? 10/13 இப்படிதானே எழுதுவோம். ஜஸ்ட் அதே மாதிரிதான் எழுத போறேன். 10/13. சோ இந்த X அப்படியே அங்கே வச்சுக்கலாம். இந்த 23 இந்த சைடு டிவிஷன்ல இருக்கக்கூடிய 23 இங்கிட்டு வரும்போது மல்டிபிள்ல வரும். இந்த சைடு நான் இதை அப்படியே எரேஸ் பண்ணிப்போம், புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? சோ 10/13 23 ஈக்குவல் டு, இப்ப இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாம். பண்ணும்போது கேன்சல் ஆகாதனால 230/13 நான் வச்சுக்கிறேன். இதோட வேல்யூ என்னது? தட் இஸ் எக்ஸ். எக்ஸ்னா என்னது? ஏ செய்யக்கூடிய கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த ஒர்க். ஓகே, 230/13. கிளியர்? பி வந்து என்ன பண்றோம்? 23ன்னு அதிலேயே கொடுத்துட்டாங்க. அப்ப ஏவும் கிடைச்சிருச்சு, எனக்கு பியும் கிடைச்சிருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பாக்குறாங்கன்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, as usual மெத்தட் தான். சோ 1/23 பிக்கு பிளஸ் ஏக்கு எவ்வளோ? 230/13. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? 1 போடும்போது என்னவாகும்? 13/213 வரும். அதனால அதை நான் போட்டு காட்டியிருக்கேன். சோ அப்ப இங்க எப்படி எழுதணும்? 13/213 எழுதணும். ஓகே, இது கேன்சல். இது வந்து எல்சிஎம் எடுக்கும்போது ஈஸியா தான் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும். பெருசெல்லாம் இருக்குன்னு சொல்லி வரி பண்ண வேண்டாம்.
ஸோ 23 230 எல்சிஎம் எவ்வளோ 230. இங்க என்ன வரும் 10 தான் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 10 + 13. ஸோ என்ன வரும் 23/230. 23 டேபிள் அடிக்கலாமா? ஸோ 1/10. நமக்கு என்ன கேட்குறாங்க? எஃபிஷியன்சியா டேஸ் கேட்குறாங்களா? How much time will they working together take to complete a job? B alone will down daysல தான் கேக்குறாங்க. So அப்ப ஆன்சர் என்னது 1/10னா that is 10 days. ஓகேவா? So that is answer option 3. Clear? So check பண்ணுங்க லட்சுமி நாராயணன் ஒரு தடவை. கிளியரா எவ்ரி ஒன்? ஸோ ஏவும் பியும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, சேர்ந்து பார்த்தோம். இப்போ ஏ வந்து எஃபிஷியன்சி, அதாவது பெர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு மீதியை உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணணும், ஒன்னொன்னா இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பல்கா கண்டுபிடிக்கிற கூடியது. 20 women can do a work in 16 days. ஓகே, இப்போ 20 women வந்து 16 daysல முடிக்கிறாங்க. ஓகே, 16 daysல முடிக்கிறாங்க. அடுத்தது 16 men can complete the same work in 15 days. என்னது 16 men 16 men வந்து 15 daysல முடிக்கிறாங்க. ஓகே, சோ கேக்குற என்னது, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் அ மேன் அண்ட் விமன் கேக்குறாங்க. சோ இப்போ இங்க என்ன பண்ணணும்னா, விமன் பல்கா கொடுக்குறோங்கன்னா அப்போ ஒரு மென் ஒரு விமனை கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்ப இங்க என்னன்னா ஒரு மென் ஒரு விமன் கண்டுபிடிக்கலாம். 20 விமன் 16 டேஸ்னா அப்ப ஒரு விமன் என்னவா இருக்கும்னா, ஒரு விமன் வந்து 16 × 20 அர்த்தம். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். சோ ஏன்னா ஒரு 16 × 20 தட் இஸ் 320. ஓகே, 16 × 2 are 32, 0 அப்படியே போட்டோம். அதே மாதிரி ஒரு மென்னுக்கு போடுங்க 15 × 16. 15 × 16 240. ஓகே, ஸோ 240 days. இந்த மாதிரி பல்கா கொடுக்கும்போது ஒருத்தருக்கு எவ்வளவு வரும் கண்டுபிடிச்சுக்கோங்க. கிளியர்? இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா, கெப்பாசிட்டி ஆஃப் அ மேன் அண்ட் விமன். இங்க பாருங்க கெப்பாசிட்டின்னு வந்திருக்கு. கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம்? எஃபிஷியன்சின்னு தான் அர்த்தம். யாருக்கும் யாருக்கும் கேக்குறாங்க? மென்னுக்கும் விமனுக்கும் தான் கேக்குறாங்க. ஓகே, சோ மென் அப்படின்னா 1/240. கெப்பாசிட்டினால நான் 1/, எடுக்கிறேன். விமன்னா
சேம் நெட்வொர்க் இஷ்யூ. சரி ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை வந்து போயிடுச்சா? சரி ஓகே, நான் இதை அப்படியே போடுறேன் ஆன்சர். 20 women 16 டேஸா? ஸோ 20 women வந்து 16 டேஸ்ல கொடுத்துருந்தாங்க. அப்போ 1 womanனா 320 பார்த்துருந்தோம். ஓகே, 320 டேஸ். அதே மாதிரி 16 மென்னா, 16 மென் வந்து சேம் ஒர்க்கை 15 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஒரு மென்னோட ஒர்க் என்னவா இருக்கும்? தட் இஸ் 240 டேஸ். இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் அ மென் அண்ட் உமன்? நல்லா கொஞ்சம் இந்த கெப்பாசிட்டிங்கிற வேர்டு நான் ஃபர்ஸ்டாவே சொன்னேன். எஃபிஷியன்சி, கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, எஃபெக்டிவிட்டி, இந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். எல்லாமே சேம் மீனிங் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 1/, எடுத்து போடணும். மென்னு எவ்வளவு வந்தோம்? 240. அப்போ 1/240. அடுத்து விமன் என்ன வரும்? 320. 1/320. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ரேஷியோங்கிறனால ஜஸ்ட் கிராஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் 320 நீங்க வந்துடும், 240 நீங்க வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 டேபிள் அடிக்கலாமா? 4 டேபிளையும் அடிக்கலாம். டேரக்டா 8 டேபிள் அடிக்கலாம். 4 டேபிள் அடிச்சா திரும்ப இன்னொரு தடவை 4 ஆகுது. ஸோ அதனால 8 டேபிள் அடிச்சிடலாம். ஓகே, இது 3னா 4 டைம்ஸ். ஓகே, ஸோ 4:3 வருது. ஓகே, கிளியர். ஸோ 8 into 4 are 32, 8 into 3 are 24. கிளியரா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4:3. கிளியரா? இங்க கெப்பாசிட்டின்னு கேட்டனால இந்த ஆன்சர். எனக்கு இங்க கெப்பாசிட்டி கேட்கல. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அ மென் அண்ட் விமன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருப்போம்? ஜஸ்ட் 240, 320 எடுத்திருப்போம். அப்ப ஆன்சர் நமக்கு என்னவா இருக்கும்? 3:4 ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? சோ அதனால இந்த இடத்துல கேர்ஃபுல்லா கிளியரா போடுங்க. ஓகேவா? ஓகே, சோ பரத் அஸ்வின் கரெக்ட், வெரி குட், கரெக்டா போட்டிருக்கீங்க. 4:3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இந்த சம்முக்கு. ஓகேவா? சோ ஒவ்வொரு சம்முலையும் இப்படி கேட்டா எப்படி போடுறதுங்கிற 2 விஷயத்த கம்பேர் பண்ணி தான் சொல்றேன். அதனால எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் யுவர் எக்ஸாம் டைம். ஓகே, சரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? யாருக்கும் புரியாம இருக்கா? புரியலன்னா அங்கேயே கிளியர் பண்ணிருங்க. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் சம். இந்த மாதிரி சம் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி கொடுக்கறது. அதாவது 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ, அடுத்து பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ, அடுத்து ஏவும் சியும் சேர்ந்து. அப்ப 2 பேரை மட்டும் கம்பேர் பண்ணி உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, யார் அதிகமா மோஸ்ட் எஃபிஷியன்ட் கேட்கலாம். இல்லைன்னா ஏ மட்டும் எவ்வளோ, பி மட்டும் எவ்வளோ, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுல நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஒன்னை மட்டும் லிசன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 டைப் ஆஃப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, அதனால இதை லிசன் பண்ணிக்கோங்க நல்லா கேர்ஃபுல்லா. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு? ஏவும் பியும் சேர்ந்து 14 நாள். ஓகே, அப்ப A plus B that is equal to 14 days. அதே மாதிரி பியும் சியும் கம்ப்ளீட் த சேம் டாஸ்க் வந்து 8 days. B 8 days. அடுத்தது while A and days. ஓகே, ஏவும் சியும் 7 days. So who's the most efficient of them all? யார் எஃபிஷியன்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சரி, இப்ப 3 பேருமே சேர்ந்து, அதாவது டுகெதர். சரி ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 3 பேருக்கும் சேர்ந்து டுகெதர் எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, 14க்கும் 8க்கும் 7க்கும் டேக் எல்சிஎம். ஓகேவா? சோ அப்ப எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னு சொல்லுங்க. எல்சிஎம் என்ன வருது? சோ எல்லாருமே எல்சிஎம் வந்து போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. நிறைய பேர் எல்சிஎம்ல மிஸ்டேக் பண்றீங்க. ஒரே ஒரு ஆன்சர் ரிசீவ் ஆனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ்வின் செக் பண்ணுங்க. எல்சிஎம் தானே எடுக்க சொன்னேன். எல்லாத்தையும் ஆட் மல்டிப்ளை பண்ணி வச்சிட்டீங்களா? ஓகே, சதீஷ் கதிரேசன் கரெக்ட் ஆன்சர். சோ இப்ப ஏன் தெரியுதா எல்சிஎம் எடுக்க சொன்னேன்ட்டு? 2 பேர் அனுப்புனீங்க, 2 பேருமே டிஃபரெண்ட் ஆன்சர். சதீஷ் கரெக்ட் ஆன்சர். நீங்க என்ன பண்ணீங்கன்னா 2 டேபிள் வச்சு இது ரெண்டுமே போட்டுக்கோங்க. இல்ல 7 டேபிள் வச்சு போட்டாலும் ஓகே. அதுக்கப்புறம் 2 டேபிள் வைக்கலாமா? ஓகே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் 4 வச்சாலும் ஒண்ணுதான், வைக்காட்டாலும் ஒண்ணுதான். இவ்வளவுதான் எல்சிஎம். 7 into 2 are 14. 14 into 4 are 56. ஓகே,
சோ அப்ப இங்க எல்சிஎம் என்னன்னா தட் இஸ் 56 தான் எல்சிஎம். அஸ்வினி கரெக்ட் ஆன்சர். ஓகே சோ இப்போ பண்ணாதீங்க. ஓகே சோ ஏன்னா அதுதான் பேசிக். அது தப்பு பண்ணிட்டா அவ்வளவுதான். இப்போ நம்ம எல்சிஎம் எனக்கு தெரிஞ்சிருச்சு 56 யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொருத்தருக்கும் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஓகே கிருத்திகா ஆல்சோ ஓகே கரெக்ட் ஆன்சர். ஓகே சோ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு 14 நாள் வேலை பார்த்திருக்காங்க. எவ்வளவு 56 யூனிட்டை முடிக்கிறதுக்கு 14 நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 56/14. அப்ப டோட்டலா எத்தனை நாள் முடிச்சிருப்பாங்க? இப்ப 56ங்கிறது என்னன்னா செய்யக்கூடிய பொருள்னு எடுத்துக்கலாம். ஓகே ஒரு பென்ஸ்னே எடுத்துக்கலாம். 56 பேனா எனக்கு செய்யணும். அதுதான் இங்க ஒர்க். ஓகே அது ஏவும் பியும் சேர்ந்து 14 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப 56/14னா அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். நார்மலா 1/14 இப்படித்தானே போடுவோம். எனக்கு யூனிட் அங்க இருக்கனால 56/14 போடுறேன். அவ்வளவுதான். இது எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ்ல வரும். 14 × 4 சார் தான் 56. ஓகே சோ 4 யூனிட் பெர் டே. அப்ப ஏவும் பியும் வேணா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா அதே மாதிரி பிசிக்கும் போடுங்க. பிசி 8. ஓகே அப்ப 8னா 56/8. இப்போ 4 × 2 சார் 8னா அப்ப 7ல வரும். அப்போ ஒரு நாளைக்கு இவங்க வந்து எவ்வளவுனா 7 பேனா செஞ்சிருப்பாங்க. ஓகே 7 பென் பெர் டே. கிளியரா? அதே மாதிரி இப்ப அடுத்தது என்ன இருக்கு? ஏவும் சியும் இருக்கா? சேம் லைக் தட் ஏவும் சியும் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக். நிறைய சம்ஸுக்கு இந்த பாதி நாள் செஞ்சுட்டு மீதி நாள் வந்து கிளம்பிடுறாங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரியான சம் இப்படிதான் போடணும். ஓகே ஏவும் சியும் 7 டேஸா? அப்ப 56/7 என்ன வரணும்? 8 days. இங்க வந்து 8 7னா 7 வந்து 8ஆ இருக்கும். கிளியர்? இப்போ நான் தனித்தனியா எவ்வளவு ஆகும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஏபி பிசி ஏசி இதை பார்க்கும்போது நமக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தோணும். ஏ மட்டும் வேணும் இல்ல பி மட்டும் வேணும்னா ஒன்லி ஈக்குவேஷன் மெத்தட் தான். கிளியரா? சோ அப்போ ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். A + B 4 எடுத்துக்கிறேன். C + B 7 எடுத்துக்கலாம். அதாவது இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். பிபியை ஒன்னாக்குறதுக்காண்டி நான் ஜஸ்ட் இதை மாத்தி எழுதிருக்கேன். அவ்வளவுதான். சோ இங்க மைனஸ் எடுத்து போட்டுதான் ஆகணும். அப்பதான் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆயிடும். இங்க A - C ஆகும். 4 - 7 அதாவது 4 - 7 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இங்க -3 தான் வரணும். அந்த மைனஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர்? அப்ப A - C எனக்கு -3 வந்திருக்கு. இதே மாதிரியே நான் என்ன பண்ணலாம்? அடுத்த ரெண்டு இதையும் சால்வ் பண்ணலாமா? எது வேணாலும் நீங்க இந்த 3 ஈக்குவேஷன்ல எடுத்துக்கலாம். நமக்கு ABC வேணும். அப்ப அதை எப்படி எடுத்தா பண்ண முடியுங்கிறத பாத்துக்கலாம். இப்போ C - A வந்து 3 எடுத்துக்கிறேன். ஏன்னா மைனஸ்ல இருக்கனால இதை நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்? மைனஸை வெளியே எடுத்தேன்னா C - A = 3 வந்துடும். இப்போ நான் இதை எடுத்து போட்டுக்கலாமா? இதையும் நான் அப்படியே மாத்தி எழுதிக்கிறேன். C + A வந்து 8ன்னு எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு ஈஸியா அப்படியே கேன்சல் ஆகிடுது. இது ரெண்டுமே சேர்த்து 2Cன்னு வரும். 8 + 3 தட் இஸ் 11. அப்போ C என்னவா இருக்கும்? 5.5 இருக்கும். கிளியர்? நான் C கண்டுபிடிச்சிட்டேன். 5.5 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கேன். அதே வந்து தூக்கி எதுல வேணா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏவும் பியும் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ 5.5 + A = 8. ஓகே சோ அதாவது இதுலதான் போட்டிருக்கேன். ஏங்கிற இடத்துக்குள்ள சாரி ஏ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சிங்கிற இடத்துல 5.5 போட்டு பிளஸ் ஏ = 8னா அப்ப ஏ என்ன வரும்? 8ல 5 போச்சுன்னா ரிமைனிங் 2.5. ஓகே ஏ கண்டுபிடிச்சேன் 2.5. அடுத்து இன்னைக்கு எனக்கு என்ன வேணும்? பி வேணும். பினா இப்ப இந்த இடத்துல எதுலையாவது போட்டுக்கலாம். இதுல போட்டாலும் சரி இதுல போட்டாலும் சரி. ஏ வந்து 2.5ஆ? எனக்கு பி தேவை. அடுத்து 4. அப்ப பி என்னவா இருக்கும்? 4 - 2.5னா தட் இஸ் 1.5. அவ்வளவுதான். மூணுமே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏ கிடைச்சிருச்சு, பி கிடைச்சிருச்சு, சி கிடைச்சிருச்சு. அப்ப இது மூணுல யார் எஃபிஷியன்ட்? நமக்கு வந்து இது வந்து தேவை அப்படின்னா இது மட்டும் போடணும்ட்டு இல்ல. இதுல கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இப்ப அடுத்த சம் இதே பேசிக்ல தான் வரும். அதனாலதான் நான் ஃபுல்லா போட்டிருக்கேன். சோ இதுல யார் எஃபிஷியன்ட்? தட் இஸ் சி இஸ் எஃபிஷியன்ட். கிளியரா? பி as well as சி இப்படிலாம் வந்துச்சுன்னா ரெண்டு ஆன்சர் ஈக்குவலா இருக்கும்னு அர்த்தம். ரெண்டு பேருமே 1.5 1.5னா அப்போ இந்த மாதிரியான ஆன்சர் வரும். இங்க வந்து சி தான் இருக்கலே அதிகமான ஒரு எஃபிஷியன்ட் பர்சன். சோ அதுதான் ஆன்சர். கிளியரா எவ்ரிவன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஈக்குவேஷன் மெத்தட் சால்வ் பண்ணி போற மாதிரி இருக்கும். சோ இது வந்து மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். ஓகேவா? அதனால நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே பேசிக் தான். ஓகே சேம் கொஸ்டின். கொஸ்டின் ஆனா கேக்குறது வந்து வேற. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதே ஏபி கம்ப்ளீட் டாஸ்க் 14, பிசி 8 days, ஏசி 7 days. கொஸ்டின் மட்டும் பாருங்க வித்தியாசம். எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்ன கேக்குறாங்க? How many days does the
லீஸ்ட் எஃபிஷியன்ட் பர்சன் டேக் டு கம்ப்ளீட் த டாஸ்க். முன்னாடி யாரு எஃபிஷியன்ட் பர்சன் தான் கேட்டாங்க, பி போட்டுட்டோம். அப்போ இவன் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க டேஸையும் கேக்குறாங்க. யாருக்கு கேக்குறாங்கன்னா லீஸ்டா யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கேக்குறாங்க. அப்ப இது 3 பேத்துல யார் லீஸ்ட்? பி தான் லீஸ்ட் பர்சன். நீங்க இதை கரெக்டா கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் கரெக்டா வரும். தப்பா மாறி ஆன்சர் லீஸ்ட் மோஸ்ட் வந்துச்சுன்னா ஆன்சரும் ராங்கா தான் வரும். அது உங்களுக்கே தெரியுது, பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். சோ பி வந்து லீஸ்ட் 1.5. அப்போ அவங்க எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கன்னு கேட்டா என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவோம்? எனி ஐடியா? எத்தனை டேஸ்ன்னு பிக்கு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? எனி ஒன் வாலண்டியர்ஸ்? என்னமா பண்ணணும்? இப்பதான் இந்த சம்மர் டீடைலா ஃபுல்லாவே போட்டுட்டேன். பிக்கு மட்டும் கேக்குறாங்க எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க. லீஸ்ட் பி தெரிஞ்சிருச்சு. சோ அப்ப என்ன பண்ணுவோம்? நோ ஐடியாவா? சரி, ஓகே, ஃபைன். சோ இங்க எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோம்? 56. அதுதானே பண்ணணும். அப்ப பி வந்து லீஸ்ட்னா தட் இஸ் ஜஸ்ட் 1.5. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு போடுங்க, எதுவுமே மக பண்ணாதீங்க. ஏன் இது வந்துச்சுன்னு ரீசன் கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது இப்படிதான் வருங்கிற ஐடியா கிடைச்சிடும். ஓகே, நம்ம இந்த இடத்துல இப்படிதான் அதை பண்ணணும், அங்க இப்படிதான் போடணும்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும், மைண்ட்ல நிக்காது. ஓகே, சோ எல்சிஎம் தான் நம்ம என்ன சொன்னோம், 56 பேனா செய்யக்கூடிய நம்மளோட ஒர்க். அதுதான் இப்ப எனக்கு பி வந்து ஒரு நாளைக்கு 1.5, அதாவது 15, சாரி 15ல 1.5, 1.5 பொருள் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பேனா முடிச்சு மீதி பேனால ஆஃப் செஞ்சு வச்சிருக்கான். இதான் பி செய்யற வேலை. அப்ப என்ன கேக்குறாங்க, எவ்வளவு நாள் அவன் செய்வான்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? 56/1.5, அவ்வளவுதான். ஓகே, சரி. இப்ப இந்த பாயிண்ட் எடுத்துட்டு பண்றதுக்காண்டி என்ன பண்ணிக்கிறேன், நான் 1 0 சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்னால. சாரிமா, மேல 0 சேர்க்கணும். பாயிண்ட் வந்து கீழே எடுப்போம், மேல 0 சேர்ப்போமா? இப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிள் அடிக்கலாமா? 3 டைம்ஸ் 15, 1 டைம் 1 டைம், ரிமைனிங் 1 2. சோ 112/3. ஆன்சர் வந்து ஆப்ஷனை பாருங்க. பாயிண்ட்ல இருந்தா பாயிண்ட்ல போடுங்க, ஃபிராக்ஷன்னா ஃபிராக்ஷனோட ஸ்டாப் பண்ணிருங்க. சோ ஆப்ஷன் 2ல இருக்கா? 112/3 இஸ் a கரெக்ட் ஆன்சர். எவ்ரிஒன் கிளியரா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம், மெயின்ஸ் லெவல்ல கேட்கக்கூடிய சம். டெஃபினட்டா டைம் அண்ட் ஒர்க் இருக்கும். ஓகே, கிளியரா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஓகே, சோ இது வந்து நீங்க இப்ப சொல்ல போறீங்க. இதுவரை நம்ம எடுத்ததோட சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் மாதிரியான கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஐ மீன் படிச்சு பார்த்துட்டு ஜஸ்ட் ஆப்ஷன் 5ல எது வரும்னு நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். பரத், அஸ்வின், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஏதோ அஸ்வினி வந்து கொஸ்டின் சேஞ்ச் பண்ணலன்னு ஏதோ போட்டிருக்கீங்களே, அது என்னமா? இந்த கொஸ்டின் விசிபிள் ஆகலையா உங்களுக்கு? 9th கொஸ்டின். எஸ் மேம். ஏன் போட்ட ஆன்சர் சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஓகே, இப்ப விசிபிள் ஆகுதா மத்தவங்களுக்கு எல்லாம்? சரி, ஓகே. பரத், அஸ்வின் கரெக்ட் ஆன்சர். கிருத்திகா கரெக்ட் ஆன்சர். சோ திரும்பி அகைன் வெளியில வந்திருக்கேன். தெரியாதவங்களுக்கும் இப்ப தெரியும். ஓகே. சோ அஸ்வினி ஓகே தெரியுது. சோ இப்ப ஆன்சர் வந்து போட்டிருக்கீங்க 2ங்கிறது. அப்போ 2ன்னு போட்டோம்னா அப்ப டெஃபினட்டா டைம் அண்ட் ஒர்க் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, 90% இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. இன்னும் ஒரு 10% என்னன்னா கம்பாரிசன்ஸோட வரும். அது இன்னொரு டே கிளாஸ்ல வரும். ஃபுல்லா மெயின்ஸா இருக்கும். இன்னைக்கு 1 2 தான் மெயின்ஸ் பார்த்திருக்கோம். சோ எப்படி ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட்
அஜய் வந்து 15 டேஸ்ல ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, அபே 20 டேஸ். அடுத்தது என்ன பண்றாங்கன்னா விச் அஜய் கேன் டூ இன் 15 டேஸ், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க, இப்படியா இருக்குது. அபே வந்து எஃபிஷியன்டா என்ன பண்ணுவோம், 1/20 1/15 தான் போட்டு பார்க்கணும். இங்க அபே வந்து அஜய் விட எஃபிஷியன்ட் இல்ல, அஜய் தான் எஃபிஷியன்டா பார்த்தா 1/150. சோ அதே மாதிரி அஜய் அதான் ரெண்டாவது ஆப்ஷனா இருக்கு. பார்த்தோன்னே இதுலயே தெரிஞ்சிருச்சு இது wrong. அப்போ answer என்ன வரும்? அஜய் தான் மோர் எஃபிஷியன்ட் அபே அப்படின்னு தெரியும். ஓகே, ஆனாலும் மத்தது செக் பண்ணலாம். அபே அண்ட் அஜய் ஆர் போத் ஈக்குவலி. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அகைன் அந்த நெட்வொர்க் இஷ்யூ வந்துட்டே இருக்கு. சரி, ஓகே. சரி, தேர்ட் பாருங்க. தேர்ட் வந்து ஈக்குவலின்னு கொடுத்துருக்காங்க, டெஃபினட்டா கிடையாது. ஈக்குவலினா என்னது, 15 டேஸ்னா இங்கேயும் 15 இருக்கணும். ஓகே, அதனால தட் இஸ் ராங். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் அஜய் அண்ட் அபே 3:4 கொடுத்துருக்காங்க. அஜயை பார்ப்போமா, 1/15 எஃபிஷியன்ட்னால 1 போடுறேன். அபேனா 20. அப்ப நம்ம இதை என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 20 15 வரும். பண்ணோம்னா என்ன வரும், 3 4. அப்ப இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 4 கொடுத்துருக்கு. நமக்கு ஆன்சர் 4 3 தான் கரெக்ட் ஆன்சர். அப்ப திஸ் இஸ் ஆல்சோ ராங். This is also wrong. Okay, so second is correct. இப்படி வந்து ஒரு இதை எலிமினேட் பண்றேன் அப்படிங்கறதும் உங்களுக்கு ஒரு செம்ம டைம் அண்ட் ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஒன்னொன்னுமே எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டா கரெக்ட் ஆன்சர் அஜய் தான் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தென் அபே. ஓகேவா, எவ்ரி ஒன் கிளியர்? சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு சம், அது ஒரு வேற ஒரு மாடல், அதனால அது லாஸ்ட், அதோட பினிஷ். 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் ஃபார் 5 hours. இப்போ இதுக்கு முன்னாடி வரையும் சம் ஒர்க்னு வந்திருக்கு. இப்போ இங்க என்ன பண்ணும், அந்த ஒர்க்குங்கிறது என்னன்ட்டு ஒர்க்குக்கு தனியா ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் 5 hours ஒர்க் பண்றாங்க ஒரு நாளைக்கு, கேன் சால்வ் அ சர்டைன் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் 9 days. ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட், ஹவர்ஸ், டேஸ் 3 கான்செப்ட் வந்திருக்கு. அடுத்தது என்ன கேக்குறாங்க, how many students are needed to solve 5 times the original number of problems if they work at 4 hours a day for 15 days. ஓகே, சரி. இப்போ 2 பேர் கொடுத்துருக்காங்க, மேல ஒரு 3 பேர், கீழே ஒரு 3 பேர் கொடுத்துட்டு அதுல ஏதோ ஒண்ணு வந்து கேக்குறாங்க. எது கேக்குறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேக்குறாங்க. ஓகேவா, சரி. எப்படி பண்ணணும், ஒண்ணுமே இல்லை, தட் இஸ் ஒர்க். ஸ்டூடெண்ட்ஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ் போடுங்க, மென்னா எது வேணாலும், மென்னோ உமனோ, இது டபிள்யூ ஃபார் ஒர்க். ஓகே, சோ மென்னோ ஆர் உமனோ. அடுத்து இன்ட்டு ஹவர்ஸ்னால ஹவர்ஸ், அடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க, டேஸ். அவ்வளவுதான், கிளியர். எப்போதுமே ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடணும். ஓகேவா, மீதி இருக்கிறது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு தான். அங்க ஹவர் கொடுக்கறதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுக்கலாம். ஹவருக்கு பதிலா ஒரு பில்டிங் வந்து பில்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும் கொடுக்கலாம். எதுவா இருந்தாலும் ரைட் ஹேண்ட் சைட்ல மல்டிபிள்ல வந்துடணும். கிளியரா? இப்ப அடுத்தது டிவைடர். இன்னொரு பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5 times த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்னன்னா 5 times ஆஃப் ஒர்க் அங்க பண்ண போறாங்க. கீழே என்ன வரும், ஒர்க் வந்து how many students தானே கேக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸா எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும். மென்னுங்கிறப்பனா எஸ், S1 H1 day 1 போட்டுக்கோங்க. இது S2. ஓகே, அதே மாதிரி H2 day 2. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் தூக்கி இதுல அப்ளை பண்றேன். ஒர்க்குங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் இது தெரியாது. அடுத்தது 5 times ஆஃப் ஒர்க், 5 ஒர்க்னு போட்டுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் 1 எவ்வளோ, ஃபர்ஸ்ட் 8 பேர், எவ்வளவு நேரம், 5 மணி நேரம். எத்தனை நாள், 9 நாள் பண்றாங்க. அதே மாதிரி கீழே S2 தான் கேக்குறாங்க, நான் S2 மட்டும் போட்டுக்கிறேன். ஹவர் எவ்வளோ இருக்கு, 4 hour. டேஸ் எவ்வளோ, 15 days. அவ்வளவுதான். இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க. எப்போதுமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஒர்க் கேன்சல் ஆயிடும். பிகாஸ் ஆஃப் சேம் ஒர்க்குங்கனால அது போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டாலும் ஒண்ணுதான். ஓகே, சோ அதனால மீதி இருக்கிறதெல்லாம் இங்க கேன்சல் பண்ணுங்க. 1 time, இது 2 time, 1 time, இது 3 time. இந்த 3 கேன்சல் ஆகுமா, வேற என்ன இருக்கு, அவ்வளவுதான், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. சோ இப்போ S2, அதாவது ஸ்டூடெண்ட் தான் நமக்கு தேவை. S2 அங்கிட்டு கொண்டுட்டு போறோம். இந்த 3 into 2s are 8. திரும்ப இங்க 5 இருக்கா, சோ 5 ஓட கொண்டு வரும்போது ஆன்சர் 30. கிளியர்? 3 into 2s are 6 வரணும், 6 into 5s are 30. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவுனா 30 ஸ்டூடெண்ட்ஸ் தேவை ஃபார் அந்த ஒர்க்கை 5 times ஒர்க்கா பண்ணும்போது 30 ஸ்டூடெண்ட்ஸ் தேவை. கிளியர்? இது ஒன் ஆஃப் த டைப். சோ இவ்வளவுதான் டைம் அண்ட் ஒர்க்னா.
ஸோ இந்த எல்லா டைப்பையும் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டைப்பையும் ஒன் கிளாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடான நிறைய சம்ஸ் போட்டு போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். இது வரையும் யாருக்கும் டவுட் இருக்கா? பார்த்த வரையும் இல்ல, எவ்ரி ஒன் கிளியர் தான். சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் பார்க்கலாம். ரிமைனிங் மீன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிச் பிளேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஓகே கிருத்திகா, தேங்க்யூ. கிளியர். ஓகே அஸ்வினி, தேங்க்யூ. Thanks to all.